வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. தெரிஞ்சவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். சரிங்களா? சரி, ஓகே. நான் உங்கள் ராம்ஜி, நீங்கள் பார்த்துருக்கிறது ஆண்ட்ரோ ப்ராஜெக்ட். ஸோ கூகுளில் போங்க, கூகுளில் போய்ட்டு ஜஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ அப்படின்னு டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்துடும். ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ. ஸோ டவுன்லோட் கூட கொடுங்க. கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு இதுதான் வரும். ஸோ ஸ்பான்சர், ஓகேங்களா? இதுவும் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இங்கே இதை கிளிக் பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் உள்ளே போயிடும். இதில் நிறைய வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வெர்ஷன் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு வெர்ஷன் சொல்லியிருப்பாங்க சில பேர். இந்த வெர்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பொதுவாகவே இந்த நார்மலாகவே நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னவோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் திரும்ப லோட் ஆகும். ஸோ அப்படியே கீழே வச்சுங்களேன், இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிளாட்ஃபார்ம் நிறைய கொடுத்துருப்பாங்க. மேக் ஓஎஸில் 2, விண்டோஸில் 2. இது ரேர் ஃபைலாகவும் இருக்கும், EXE ஃபைலாகவும் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி ஃபைல் வேணுமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நான் EXE ஃபைலாக டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ ரெக்கமெண்டட் போட்டுருக்கேன், பார்த்தீங்களா? அதான் ரெக்கமெண்டட் போட்டுருப்பாங்க. ஸோ 1 GB மேலே வரும். ஸோ நீங்கள் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும், நான் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணி சம்பாதிக்கணும், நிறைய நான் பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப் வேணும், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும், ஓகேங்களா? இன்டர்நெட் கனெக்ஷன் கண்டிப்பாக வேணும். இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். ஏன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ ஜஸ்ட் 1 GB எனக்கு டவுன்லோட் பண்ணி ஓட முடியவே கிடையாது. நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட ஃபைல்ஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அடிக்கடி டவுன்லோட் ஆகும். அதே மாதிரி அப்டேட்டும் நிறைய ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நெட்டு வேணும், ஓகேங்களா? நெட்வொர்க் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். மொபைல் நெட் வச்சு உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. பண்ணலாம், மொபைல் நெட் அன்லிமிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். டெய்லி 2 GB 2.5 GB இருந்துச்சுன்னா உங்களுக்கு பத்தாது, அதே உங்களுக்கு காலியாக போயிடும். வித்தின் செகண்டில் சரன்னு உங்களுக்கு காலியாக போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு நெட்டு கம்பல்சரி வேணும், ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ், நம்ம கிளிக் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறையா சொல்லியிருப்பாங்க. எல்லாமே பார்த்துட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். நம்மளோட நெட்டு ஸ்பீடை பாருங்கள், எப்படி இருக்கும் பாருங்கள். நம்ம ஒய்ஃபை தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதே நம்ம டேரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா ஸ்பீடாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதே போதும். நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 MBPS 4 MBPS ஸ்பீட் டவுன்லோட் ஆகும். இது நான் நார்மலாக மொபைல்லேருந்து நான் கனெக்ட் பண்ணிக்க இப்போதைக்கு, அதனால் இப்படி இருக்குது உங்களுக்கு, சரிங்களா? ஸோ நெட்டு ஸ்பீடாக தான் இருக்குது, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியாச்சு, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியாச்சு நம்ம. ஸோ நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம், அந்த ஃபைலே காணோம். ஸோ தேடி பார்த்தேன், இல்லை. அதனால் திரும்ப நம்ம புதுசாக டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம இப்போ ஒய்ஃபைலாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெட்டு கனெக்ட் பண்ணியாச்சு, தெரிஞ்சுங்களா? இப்போ ஸ்பீடு பாருங்கள், 3.5 MBPS ஸ்பீடில் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ 1.1 GB ஆயிடுச்சு, டவுன்லோட் ஆயிடுச்சு, ஓகேங்களா? நீங்களும் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜாவா ஃபைல் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம், ஜாவா எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, இப்போ நம்ம என்வான்மெண்ட்டில் செட் பண்ணுறதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுபோக ஃபில்டர் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அடுத்த வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா? ஸோ ஃபில்டர் ப்ராஜெக்ட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஃபில்டர் தான் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அதுபோக ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ வேணும், எல்லாமே வேணும் நம்மளுக்கு. இருந்தால் மட்டும்தான் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ இது ஒன்று மட்டும் வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ இன்ஸ்டால் பண்ணுவோம். டவுன்லோட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 1 GB அப்படியே நிற்கிது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி டவுன்லோட்லாம் பண்ணியிருக்கோம். அதே போக அந்த கிட்டுன்னு இருக்குது, அந்த கிட்டுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இது ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ மூலியமாக பண்ணிக்கலாம், நம்ம தனியாகவும் பண்ணிக்கலாம், இப்படி என்ன பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இருந்தாலுமே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது. ஓப்பன். ஓகே கைஸ், டபுள் கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட்ஸில் வெரிஃபை ஆகிட்டுருக்கு. இது நீங்கள் 1 GB டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? இப்போ இந்த 1 GB நீங்கள் டவுன்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, திரும்பவுமே ஒரு 1 GB 1.25 GB கிட்ட திரும்ப உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், ஓகேங்களா? ஸோ இது அன்இன்ஸ்டால்டு ப்ரீவியூ வெர்ஷன். ஸோ பழைய வெர்ஷன் அன்இன்ஸ்டால் பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? சரி, ஓகே, பரவாயில்ல, நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிடுவோம். இதில் செட்டிங்ஸ் அண்ட் கான்ஃபிகரேஷன் வில் நாட் பி டெலிட்டட், எதுவுமே டெலிட் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ வெர்ஷன் மட்டும் தான் மாறும் சொல்கிறாங்க. திஸ் வில் ரிமூவ் ஆல் தி ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அண்டர் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ and cannot be undone yourself. நம்ம கொடுத்துருவோம், பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு கொடுத்துருவோம். உங்களுக்கு நான் இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இந்த எல்லாம் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு ஓப்பன் பண்ணும்போது தான் உங்களுக்கு
இது அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஓகே, இன்ஸ்டால் ஆகி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் கொடுத்து ஸ்டார்ட் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ வருதுங்களா, ஃபினிஷ் கொடுத்துங்க. ஃபினிஷ் கொடுத்தா உங்களுடைய அந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து பழசு. ஓகேங்களா, இது வந்து புதுசு இன்ஸ்டால் பண்ணிக்கணுமா. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிரும் பண்ணிக்கிறேன் எனக்கு. ஸோ பார்த்துக்கிறேன் நான். இது வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஆயிடுச்சுங்களா. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே இப்போ கேட்கல. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணனால உங்களுக்கு எதுவுமே கேட்கல. ஸோ நீங்கள் இது இன்னும் ஓப்பன் பண்ணும்போது திரும்ப வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கொடுத்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. எல்லாமே நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. கிட்டத்தட்ட திரும்ப ஒரு 1.5 GB கிட்ட உங்களுக்கு வந்து எல்லாமே டவுன்லோட் ஆகும். ஸோ எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்க. இதே ஃபில்டராக இருந்தால் இந்த இடத்துல வந்து ஃபில்டர் நியூ ப்ராஜெக்ட் சொல்லி வந்திருக்கும். எதுவுமே வரல, அதனால் ஃபில்டர் நம்மகிட்ட கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஃபில்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே முடிஞ்ச பிறகு தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். ஓகேலா. ஸோ ஓப்பன் வந்து இந்த ஃபைலில் ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்த வீடியோஸ் தொடர்ந்து பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் ப்ராஜெக்ட் பற்றி நிறைய நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். அன்லிமிட்டட் வெப்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க பாருங்கள் ஆண்ட்ராய்ட் அப்ளிகேஷன். ஸோ சோர்ஸ் கோட் நம்ம நிறைய வச்சுருக்கோம். அதுபோக வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு இந்த ஸ்டேட்டஸ் சர்வர் அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபைனலில் இருக்குது. ஸோ அது போய் எல்லாமே ஃபைனல் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்துட்டு நம்ம பண்ணுறதுக்காண்டி. ஓகேலா. சரி, ஓகே கைஸ், நெக்ஸ்ட் நல்ல வீடியோ பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.